நீண்ட நெடிய நாளுக்கு பிறகு எங்களுடைய ஊரான திருவண்ணாமலைக்கு அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசிக்க இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு முழு நாள் திருவண்ணாமலையில பல்வேறு ப்ரோக்ராம்ஸ் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு மலை சரிவு ஏற்பட்ட இடத்தை போய் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம பிரிட்ஜ் கட்டினாங்க, 3 மாசத்துல தண்ணியில் அடிச்சிட்டு போயிருச்சு. அந்த இடத்தையுமே போய் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். சாயங்காலம் மாபெரும் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் வச்சிருக்கோம். இன்னைக்கு தமிழகத்திலே நடக்கின்ற அனைத்து அவலங்களையும், நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் சுட்டி காட்டி மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு திருவண்ணாமலை நடத்துறதுக்கு இருக்கிறோம். எனவே அதற்காக இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கேன். எனவே உங்க அத்தனை பேரையுமே சந்திச்சதுல எனக்கு மகிழ்ச்சி. நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. சட்டம் ஒழுங்கு மிக மிக கேள்விக்குறியா இருக்குங்க. மெயினா இன்னைக்கு நம்ம பேச போறதே பொதுக்கூட்டத்துல அதுதான். அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவிக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். நேத்து நம்ம பார்த்தா விக்கிரவாண்டியில ஒரு பச்சிளம் குழந்தை, யாருமே சொல்ல முடியாத அளவு கழிவு நீர் தொட்டியில விழுந்து இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன குழந்தையில இருந்து பெரிய பெண்கள் வரைக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. நிச்சயமாக இதெல்லாமே கண்டிக்கக்கூடிய விஷயம். அதுக்காக தான் இன்னைக்கு நான் திருவண்ணாமலை வந்திருக்கேன். பொதுக்கூட்டத்துல இதை பற்றி நான் மிகவும் உறுதியாக பேச போகிறேன். மிகவும் இந்த அரசு சட்டம் ஒழுங்கை கையில எடுத்து எல்லோருக்கும் ஒரு பாதுகாப்பை உருவாக்கி தர வேண்டியது இந்த அரசினுடைய கடமை என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே நம்ம இருக்கிற கூட்டணி அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 2026 இன்னும் சற்றே ஏறக்கூடிய 1 வருஷம் இருக்குங்க. அதனால தமிழகம் முழுவதும் சுற்றுப்பிரயாணம் செய்ய இருக்கிறோம். கட்சி வளர்ச்சியிலே இப்ப போக்கஸ் பண்றோம். 26ல மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டணி அமைந்து நான் சொன்னது மாதிரி 234 தொகுதிகளையும் நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவு எங்க கூட்டணி வெற்றி பெறும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இது ரொம்ப லேட்டுங்க. அவங்க வீட்டுக்கு ரெய்டு பண்ணது இது முன்னாடியே நடந்திருக்கணுங்க. ரொம்ப தாமதமா ரெய்டு போயிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அந்த அளவு இன்னைக்கு லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு ஆளும் ஆட்சியில. அதனால நான் பல முறை இதை சொல்லியிருக்கேன். நானும் வேலூர் மாவட்டம் தான். அங்க என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்குது என்பது எனக்கு தெளிவாக தெரியும். அதனால இப்ப நடந்த ரெய்டே மிக மிக காலதாமதம். இன்னைக்கு அவரு டெல்லிக்கு போய் யாரை சரி கட்டுறதுக்காக டெல்லிக்கு போறாருன்றது தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும், ரெய்டு போறது மட்டும் இல்ல, என்ன ஆவணங்களை அங்க பிடிச்சிங்க என்பதை மக்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியா தெளிவுபடுத்தணும். ரெய்டு போறீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது மக்களுக்கு தெரியறதே கிடையாது. அதனால தப்பு செஞ்சவங்க, கேப்டன் எப்பயும் சொல்லுவாங்க, தப்பு செஞ்சா நிச்சயமா உப்பு தின்னா தண்ணி குடிச்சாகணும். அது மாதிரி தப்பு செஞ்சா தண்டனையை அனுபவிக்கணும். அதனால லஞ்சம் ஊழல், இன்னைக்கு கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை, லஞ்சம் ஊழல் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தலைவிரிச்சாடிட்டு இருக்கு. இதெல்லாம் தடுக்கக்கூடிய அளவுல இந்த ரெய்டு அமையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.